ஹலோ கேஸ், நான் டிஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஒர்த்லெஸ் அப்ரைசர் ஆக்சுவலி ஸ்ட்ராங்கஸ்ட் ஹீரோன்ற சீரிஸோடைய எபிசோட் 3 அதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் சந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டான நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். என்னடா இது இந்த அனிமேவை வந்து டெலீட் பண்ணி வேற ஒரு சேனலில் போடுறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த அனிமேக்கு மட்டும் கொஞ்சம் கார்பரேட் இஷ்யூ வருது. அதாவது பிளாக் பண்ணி விட்டுறானுங்க. அதனால நான் கொஞ்சம் பார்த்து தான் எடிட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஏன்னா இது ஒரு அனிமேவால் நம்ம சேனலுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இப்படி பண்ணுறேன். முடிஞ்சளவுக்கு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்த பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மேபி இதில் கூட இதுக்கப்புறம் அனிமேஸ் வரும், மாங்குவாவும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இதுதான் சொல்லலாம்னு நினைச்சேன். சரி, அதுக்கப்புறம் இந்த எபிசோட் உண்மையிலே தரமா இருக்கும். நான் நினைச்சு கூட பார்க்கல. யார் லெவலில் பண்ணியிருப்பாங்க. முடிஞ்சளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் புரியாம பாருங்க. சரி வாங்க நம்ம கதை போலாமா. இந்த எபிசோட்ல ஹீரோவும் அந்த டெத் பியரோட பவர் வந்து அப்ரைஸ் பண்ணதுனால அவனுக்கு அப்படி அது கடிச்சிட்டு அவனுக்கு தலை வலிக்கிறதுல ஒரு சிலவ சொல்றாங்க, டேய் இப்போ உனக்கு டெத் பியரோட எபிலியேஷன் கடிச்சிச்சிடா, அதனால இதுக்கப்புறம் நீ கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம். ஒன்னால இதுக்கப்புறம் பயங்கரமான மான்ஸ்டர்ஸ் கூட எதிர்க்க லெவலுக்கு பவர் கடிச்சிருச்சு. தெளிவா போவோமா, நீ உன்னுடைய ட்ரைனிங் இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அப்படின்னு அவங்கள சொல்ல. அதுக்கப்புறம் டேய் குழந்தை, உனக்கு முக்கியமான வேலை வந்துருச்சு. நீ மட்டும் யோரி மேல இன்னொரு தடவை வரல வச்சு பாரு, வரலையை வெட்டி போடுறேன். எதுங்க அது மூஞ்சி இப்படி காட்டுறீங்க? சரிந்தா, இதுதான் யார்டாஷியோடைய ஸ்பிரிட் கோர். ஆமா சொல்லியிருந்தீங்களே இது மாதிரி என்னுடைய கண்ணில் ஒன்று இருக்குன்னு. டேய் சொல்றத ஃபர்ஸ்ட் கவனி. எக்ஸாக்டா அதே மாதிரி தான். ஆனா இதையும் நீ உன்னோட கண்ணில் வந்து பொருத்திக்கணும். என்னங்க புதுசா ஏதோ பண்றீங்க? அப்பனா இது யோரியோட பவர் இல்லையா? நான் தான் ஆல்ரெடி ஒன்னு வச்சுட்டு இருக்கேன் பவர், எதுக்கு எக்ஸ்ட்ராவா? டேய் முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க, சொல்றது மட்டும் கேளு. தாவலாம பேசி வெறுப்பேத்திட்டு இருக்கான். நான் ஒரு காரணமா தான் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா சொல்றது கேட்க மாட்டியா? இப்ப கீழே குனி, நான் இந்த ஃபெரிட் கோரை வந்து உள்ள செலுத்துவேன், ஒழுங்கா வாங்கிக்கிறேன், இல்லைன்னா உன்னை இந்த கொள்ளுவேன். சரி ஓகே கடுப்பாவாதீங்க அப்படின்னு ஹீரோ கீழே குனி. அதுக்கப்புறம் அவன் அந்த ஸ்பிரிட் கோரை வந்து ஹீரோடைய கண்ணில் அப்படியே தெளித்துறான். எல்லாம் முடிஞ்சது அவங்கள சொல்ல. என்னங்க எல்லாம் முடிஞ்சிருங்க? எனக்கு ஒரு ஃபீலும் தெரியல டிஃபரெண்டும். லூசா ஒரு பவர் ஆக்டிவேட் பண்ண உடனே உனக்கு காமிச்சு கொடுத்துருமா எது டிஃபரெண்ட்னா? கொஞ்சம் லேட் ஆகும்டா. இது வந்து உன்னுடைய பவர் லெவல் எவ்வளவு ஆகிறத பொறுத்து தான் ஒண்ணுமோ அதிகப்படியா சக்திகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். எந்த டிவைன் ஸ்பிரிட் ஸ்ப்ரோத்தட்டிக்ஸ் ஐஸ் உன்னுடைய ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸையும் கவனிக்கும். என்னது டிவைன் ஸ்பிரிட் ஐயா, ரொம்ப நன்றி. இந்த மாதிரி வரணும் வேலைக்கு நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. யூரி தானே இதை பண்ணாங்க. ஆமா யூரி அங்க நான் எங்க தானே இருக்கேன்னு சொல்லிட்டு அதோட ஹீரோட கண்ணுல இருந்து அவங்களுக்கு வெளியே வரேன். என்னங்க உள்ளதானே இது எப்படி வெளியே வந்தீங்க? நான் அவனோட கண்ணுக்குள்ள என்ன இருந்தடா ஏன்னு அப்புறம் அவ்வளவு ஒரு விளக்கத்தை கொடுக்குறான். யார்டாஷியோடைய கோருன்றது சும்மா ஒண்ணும் கிடையாது. அதை நான் அவனுடைய கண்ணில் செலுத்துறதுக்கான காரணமே யார்டாஷியோடைய ஸ்கோர் ஸ்பிரிட்டா இருக்கிறவ நம்மளுடைய யோரி தான். யோரியோடைய மொத்த உருவத்தையும் இந்த ஸ்டோன்ல இருக்கும் போது, இந்த ஸ்டோனுடைய கண்ணு வந்து உங்ககிட்ட இருக்கும் போது, இவ யார்டாஷின் மாதிரி இங்க இருக்கும் போது அவ வெளிப்படலாம். நீ எந்த இடத்துல அவளை வெளியே கொண்டு வரணும்னு ஆசைப்படுறியோ அந்த இடத்துல அவளோட உன்னுடைய கண்ணது வெளிப்படலாம். இந்த மாதிரி மாறி மாறி வெளியே வரலாம். இருந்தாலும் உங்களோட யூரி இருக்கா, அவ மேல உன்னுடைய சுண்டு வரல கூட பாடக்கூடாது. பட்டுச்சுமா அவனை கொண்டுருவேன். இருந்தாலும் கவலைப்படாதீங்க, நான் உங்க கூட இருந்து ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பேன். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ சொல்லுங்க, யார்டாஷியோடைய டாப்ஸ் உங்களுக்கு கொடுக்கறது நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு யூரியும் ஹீரோக்கு சப்போர்ட் பண்ண. ஆமாங்க நீ சொல்றது கொஞ்சம் ஹாப்பியா தான் இருக்கு. உங்களுக்கு எந்த விதமான ஆட்சியுமே இல்ல இல்லடா கம்முனாடி. இருந்தாலும் என்னுடைய பிரசேஷான பொண்ணு எதுக்காக உங்ககிட்ட இப்படி பேசிட்டு இருக்கா? யூஸ்லெஸ் ஆன ஹியூமன் ராடி. ஏங்க டென்ஷன் வரீங்க? இதை பண்றதுக்கான காரணமே யோரி வந்து பிறந்ததுல இருந்து இதே இடத்துல தான் இருக்கான். இந்த இடத்துல என்ன தவிர அவளுக்கு வேற யாரும் சொந்தம் சொல்லிக்க இல்ல. இப்ப நீ இந்த இடத்துக்கு வந்திருக்க, அவளுக்கு நீ எந்த விதமான ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத மாதிரி தனிமையிலே இருப்பான். அவளுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணும், கூடவே வெளி உலகத்தை பத்தி அவன் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், அதுவும் மறைமுகமாவே. அதுக்காக தான் அந்த ஸ்டோர் வந்து உன்னுடைய கண்ணில் வந்து புகுத்தின. அது மூலியமா அவ எந்த இடத்துக்கு தேவைப்பட்டாலும் வெளியே வர வைக்கலாம். அதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நீ பழகவே, அதே மாதிரி அவங்க கூட பழக ஆரம்பிக்கலாம்ல. ஒரு சொல்லலாம் கவலைப்படாதீங்க, என் மூலியமா இந்த நிறைவேற்றணும் நான் கண்டிப்பா நான் பண்றேன். உங்களுடைய டாக்டர் நல்லபடியா பாத்துக்கிறேன்னு சொல்ல. சரிடா சொல்றதுக்கு வேற எதுவும் கிடையாது. அப்புறம் கையை கொடுக்கணுமா? அதுக்கப்புறம் ஹீரோக்கு அவங்க ஏதோ ஸ்பெல்லு போட்டு விட. ஏங்க என்னது என் கை எப்படி இருக்கு? அதாவது நீ ஒவ்வொரு இடத்துலயும் மேஜிக்ஸை வந்து ஸ்டோர் பண்ணினே இருப்பேன். அதுக்கெல்லாம் அவங்கள்ட்ட அன்லிமிட்டடான ஸ்டோரேஜ் ஃபர்ஸ்ட் இருக்கா. அதுக்காக தான் இது இன்ஃபினிட்டி ஸ்டோரேஜ். இது உனக்காக தான் கொடுத்துருக்கேன். நீ எல்லா விதமான ஆப்ஜெக்ட்ஸையும் இதுல வந்து சேகரிச்சு வைக்கலாம். அப்புறம் இந்தா இதை வாங்கிக்கோ, உங்களுடைய ஸ்டோர்ல இதை போட்டு வச்சுக்கோ. யோரி உனக்காக சில மெட்டீரியல்ஸ் வச்சு தயாரிச்சு கொடுத்த ஸ்வாடு. இதோடைய பேரு தான் ஸ்பிரிட் ஸ்வாட். பார்க்கவே வேற லெவலா இருக்குங்க. வேற லெவலா இருக்குல்ல. இங்க பாரான்னு சொல்லிட்டு கண்ணிலே குத்த கண்ணு போச்சு. நான் ஹீல் பண்றேன்னு சொல்லிட்டு அவளை ஹீல் பண்ண. சரி இருந்தாலும் வெயிட் பண்ணி இந்த இன்னொரு ஸ்டோனை சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு ஸ்டோனை வாயில திணிக்க முழுங்கடா வெளியே தொப்புனேன். அவனுக்கு கையிலெல்லாம் வச்சிருவேன். அப்புறம் ஏக முழுங்கின அடுத்த நிமிஷமே அவனுடைய இன்னொரு கண்ணிலையும் அந்த ஸ்டோனுடைய எஃபெக்ட் தெரிய ஆரம்பிக்குது. முதல்ல என்ன பண்ணீங்க? என்னோட ரைட் ஐயும் இப்படி சொல்லிக்க ஆரம்பிக்குது. நான் கொடுத்த இந்த டிவைஸ் மூலியமா நான் இந்த இடத்துல இருந்தே உங்க கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். ஐ மீன் இந்த இடம் மட்டும் கிடையாது, எந்த இடத்துல இருந்தாலும் நான் உங்க கூட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைச்சா கம்யூனிகேட் பண்ண முடியும் ஈஸியா. அதுக்கான ஒரு லிங்க் டிவைஸ் தான் அது. அதே மாதிரி நீ பக்கத்தையும் நானும் பார்க்கல. இதுக்காக மட்டும் தான் உருவாக்குனீங்களான்னு? அதுக்காக மட்டும் கிடையாது கண்ணே, நான் உன் கூட இருந்து இது பார்த்துட்டே இருப்பேன். யோரி கூட எதனா சம்பவம் பண்றியா இல்ல அவளை எதனா திட்டு மிரட்டு இருக்கியான்னு அவனை எதனா அவளை பண்ணி வர அவனுக்கு இருக்கு. நாங்க பயமுத்தாதீங்க. சரி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கான வழிதான். யோரி இந்த இடத்த விட்டு போகணும்னு ஆசைப்படல. உனக்கு மேல போனா என்ன தேவை? ஏன்னா நீ பண்ண நிறைய உதவிக்காக இந்த இடத்துல எதனா உனக்கு திருப்பி பண்ணலான்னு இருக்கேன். அதுக்காக தான் கேட்டேன். அப்படியா? எனக்கு என்னுடைய ஃபேமிலியை மீட் பண்ணணும். ஃபேமிலியா? ஏமா இந்த இடத்துல ஒரு சில உனக்கு ஃபேமிலி இருக்காங்களே, அவங்க உண்மையிலே எனக்கு ஆனவங்க தான். பட் எனக்குன்னு எங்க 2 எல்டர் சிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்கள நான் சந்திக்கணும். ஹீரோவை
சொல்றதை கேட்டு ஷாக்காக யூசலவும் பைத்தியக்காரன் யார் டாஷின்றவங்க ஒரு சிங்கிள் பிக் ட்ரீ தான். அதுல இருந்து சில கிளைகளா உருவாக்கப்பட்டுதான் இந்த 9 பிரான்ச்சஸ். அது போல ஒவ்வொரு பிரான்ச்சஸுக்கும் ஒவ்வொரு தனியான ஸ்பிரிட் கோர்ஸ் எல்லாம் இருக்குது. அது இந்த டஞ்சன்ஸ்ல நிறைய இடத்துல மறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அப்படியா? அப்படின்னா நான் இந்த இடத்துல உயிரோட இருக்கிறதுக்கு உதவி பண்ற மாதிரி யார் டாஷில் இருக்கப்போ மற்றவங்களுக்கும் அது உதவி பண்ணல. சரி கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் சொல்லிட்டு ஹீரோ அதுக்கப்புறம் அவளுக்கு சொல்ல கட்டாயமா உன்னால முடியுமாடா, உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல வாங்க போயிட்டு உங்களோட ஃபேமிலி போய் சந்திப்போம், எனக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் நீ உண்மையிலேயே சூப்பர் தான், ரொம்ப தேங்க்ஸ், நான் டிசைட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ பேசிட்டு இருக்கு. இதெல்லாம் ஊதளவு பார்த்துட்டு பரவாயில்ல நல்லா ஜோடி சேர்ந்துறாங்க போவோமான்னு சொல்லிட்டு ஹீரோ அதுக்கப்புறம் ஒன்னா கிளம்பி போக அவனுக்கு முன்னாடி 2 வழி இருக்கு. நான் எந்த சைடு சூஸ் பண்றது? லெஃப்ட் சைடு போடா. ஊசலா இது டெலிகம்யூனிகேஷனா? ஆமா, என்னால இந்த இடத்த விட்டு வெளியே வர முடியுதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். பட் இருந்தாலும் உனக்கான டீடைல்ஸ் அப்புறம் நீ எந்த வழியில போன கரெக்டா இருக்கும்ன்றது எல்லாமே நான் இந்த இடத்துல காமிக்கிறேன். அதன் வழியா நீ போனீங்கன்னா உனக்கு கண்டிப்பா சேஃபா இருக்கும். ஆல்சோ எனிவேஸையும் நீ அப்ரோச் பண்ண வேண்டிய நிலைமை வரும். அதுக்காக தான் இப்படி பண்றேன். நீ போற அந்த லெஃப்ட் வழியில தான் மிகப்பெரிய ஜாயிண்ட் வைப்பர் ஸ்னேக் இருக்கு. இருங்க இந்த டிவைன் ஸ்பிரிட் ஐய வச்சு வெறும் அப்ரைசர் மட்டும் தானே பண்ண முடியும். பெரிய ஸ்வாட மட்டும் கொடுத்துருக்கீங்க. முட்டாள், எதுக்கு அந்த ஸ்வாட் கொடுத்து சண்டை போட தானே? காய்கறி நடக்குதுக்கா போய் ஃபைட் பண்றா புடுங்க மணி உன்னை கொன்றுவேன். சரி நல்லா புரிஞ்சது. எல்லாம் சரிதான். ஸ்டோரேஜ்ல இருந்து ஸ்வாட் எடுப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ எடுக்க கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஒரு எஸ்ராங்கர் வைப்பர் ஸ்னேக் வந்து ஹீரோ கொண்டுட்டு இருக்கான். இது எஸ்ராங்கா இருந்தாலுமே எனக்கு கொஞ்சம் ஈஸியா தான் இருந்துச்சு. என்ன நீ முன்னத்தை விட நல்லாவே தேடி வந்துட்டு அதனாலதான். சரி உடனே அதோட பவர்ஸ் எல்லாம் அப்ரைசர் பண்ண. இருங்க எனக்கு தலைவலிங்க வேணாம். அதுக்கப்புறம் ஹீரோக்கு அதுகிட்ட இருந்து நிறைய பவர்ஸ் எல்லாம் கிடைக்குது. ஈவன் பாய்சன் கூட கிடைக்க எங்க நான் மென்டலா ப்ரிப்பேர் ஆகலங்க தலைவலிக்குன்னு சொல்லிட்டு அவன் பதர்னு இருக்கேன். இப்ப பார்த்தா அவனுக்கு வழியே இல்ல. இரண்டா இது வலிக்கல. அப்போ அந்த டைம் யூரியம் வந்துட்டு கவலைப்படாத, நான் தான் அது எல்லாத்தையுமே குணமாக்கிட்டேன். அப்படியா? என் தலைவலியெல்லாம் நீ குணமாக்குறது நீ தானா? நீ உண்மையை வேலை ரொம்ப நன்றி யூரி. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீ என் கூட இருக்கிறது நல்லா வச்சுன்னு சொல்லிட்டு அவன் பாராட்ட. இது கேட்டு அவளுக்கு வெக்கமே வந்தது. அதுக்கப்புறம் ஹீரோ மிகப்பெரிய ஒரு டோர் கிட்ட போக என்னப்பா இந்த டஞ்சன் வந்து இப்பெல்லாம் இருக்கும் நான் எதிர்பார்க்கவே. இங்க என்ன இவ்வளவு பெரிய டோர் இருக்கு? டேய் நீ கெட்ட ஏரியாவுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னா இதுல இது வரைக்கும் யாரும் வந்து ரீச் ஆனது கிடையாது. கண்டிப்பா இவ்வளவு பெரிய கதவு இருக்குன்னா உள்ளுக்குள்ள டஞ்சனுடைய பாஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உனக்கே தெரியும் ஒரு டஞ்சன் பாஸ்ல வந்து கிளியர் பண்ற வரைக்கும் டஞ்சன்றது ஓயாது. அதுவும் இல்லாம அது வந்து ஒரு முக்கியமான பொருளை தான் இந்த இடத்துல ப்ரொடெக்ட் பண்ணி அரணா இருக்கும். அதனால முடிஞ்சளுக்கு அதை எப்படியாச்சும் கொண்டுட்டு அந்த விஷயத்தை எடுக்கணும். ஏங்க பாஸ் மாஸ்டர் இந்த இடத்துல டஞ்சனுக்கு வர பாதுகாக்க கார்டியனா இருக்கான். ஆமா இது வரைக்கும் யாரும் அதை தோக்கடிச்சது இல்ல. அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் இதை ஓப்பன் பண்ணது கூட கிடையாது. ஆகணும் இந்த டோரை நீ தான் இப்போ முறை இவங்க 2 பேருக்கும் ரொம்ப நன்றி சொல்லி ஆகணும். நான் இந்த அளவுக்கு இப்போ முன்னேறி வந்திருக்கேன். ஈவன் என்னால இப்போ எஸ்ராங் மாஸ்டரை தோக்கடிக்க முடியுதுன்னா அதை விட நான் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். சரி அடுத்தது பான்ஸ் மாஸ்டரையும் அழிச்சு அதோடைய லெவலையும் இன்னும் கெயின் பண்ணுவோம். இருந்தாலும் நான் தோத்து பார்க்க விரும்பலன்னு சொல்லிட்டு அவன் சோகத்துல இருக்க ஃபீல் பண்ணதை நான் அவன் கூட இருக்கேன். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு யூரியும் சொல்ல முட்டாள் உங்களோட கம்யூனிகேட் பண்றதுக்கு நான் இருக்கல. எதுவாக இருந்தாலும் நான் உனக்கு சொல்லி ஹெல்ப் பண்றேன். என்னென்ன பண்ணணும்ன்றது நீங்க கூட இருக்கீங்களா? ஆமா அந்த இடத்துல முட்டாள் தனமா மத்தவங்களுக்காக துரோகத்தை அனுபவிச்சு வாழ்க்கையை முடிச்சுக்கணும். நானே இப்போ திடீர்னு மறுவாழ்வு எனக்கு கிடைச்சிருக்கு. அதுல சிறந்த நண்பர்கள் எனக்கு கிடைச்சிருக்காங்க. இந்த வாழ்க்கையை நான் விட மாட்டேன். எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் எனக்கு சாவு வரதான் போகுது. கூடவே ஆட்டாச்சிலோடைய பிளெஸிங் எனக்கு இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ உள்ள போய் பார்க்க இதுதான் டஞ்சனுடைய ஹார்ட்டா டஞ்சன் கோர். ஹீரோ போன அடுத்த நிமிஷம் அந்த சமனிங் ஸ்பெல்லும் கிரியேட் ஆகும். ஆமா என்ன இது அந்த பாஸ் மாஸ்டர் கிரியேட் ஆகிறதுக்கான ஒரு சமனிங் ஸ்பெல் தான். வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த பாஸ் மாஸ்டரும் அந்த இடத்துல வெளியே வர ஹீரோவும் அதை பார்த்துட்டு இதுதான் கண்டிப்பா பாஸ் மாஸ்டரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை தோக்கடிச்சா மட்டும் தான் அதை எடுக்க முடியும். என்னோட கண்ணுல வா யூரி இது கூட சேர்ந்து சண்டை போடும் சொல்லிட்டு ஹீரோ அதுக்கப்புறம் கூப்பிடு. உன்னோட சைஸ்ல ரொம்ப பெருசா இருக்குன்னு யோசிக்காத. உன்னால அதை திறக்க முடியும். நல்லா புரிஞ்சுன்னு சொல்லிட்டு அவனும் போக அதுவும் அட்டாக் பண்ணு. ஒரு சில பக்கம் அவங்ககிட்ட இந்த வேலையை பண்ண சொல்லி அப்படியே காப்பாத்திக்க சொல்றாங்க. ஹீரோ அதுக்கேற்ற மாதிரி பண்ண அவனுடைய காலெல்லாம் உன்னோட பக்கம் கீழே தரையில பதிஞ்சுனே போக நம்ம யூரி தான் ஹெல்ப் பண்றாங்க. ஹீல் பண்ணி திரும்ப ஹீரோ விட்டு கொடுக்காம இது முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணிருக்கு. ஒரு வழியா ஹீரோவா அதுகிட்ட பாய்சன் கொடுத்து அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணி அடிக்கலாம் பார்க்க அது இன்னொரு கையை பயன்படுத்தி ஹீரோ அட்டாக் பண்ணு. ஹீரோ வந்து பக்கம் முடியாது தப்பிச்சிடும். இந்த இடத்துல அவனுடைய ஃபுல் பவர் பயன்படுத்தணும். நல்லா புரிஞ்சு சொல்லிட்டு ஹீரோ அதுக்கப்புறம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்க. ஹீரோ பண்ண ஒரு அட்டாக்ல நோவா ஸ்ட்ரைக்னு இருக்கு அது பேரு. அந்த அட்டாக் வெறித்தனம் அதோட ஒரு தெரியாம அதுவும் அழிஞ்சு போக வேற லெவலா பண்ணீங்கன்னு சொல்லிட்டு யூரி உன்னோட பக்கம் வெளியே வந்து அவனுக்கு ஹீலிங் பண்ணிட்டு இருக்கேன். யூரி உண்மையில சொல்ல போனா எல்லாத்துக்கும் உனக்கு தான் நன்றி சொல்லணும். அவன் அப்படின்னு அவன் கொஞ்சிட்டு இருக்கா கம்யூனிட்டி என்னடா இது இத்தனை தடவை சொல்லி இப்படி பண்ற. அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஹீரோவா அந்த டஞ்சன் கோர் கிட்ட போக இப்ப என்ன பண்றது? டஞ்சன் கோர் கிட்ட வந்துட்டோம். இது பார்க்கவே ரொம்ப பெருசா இருக்கு. என்ன பண்றது இதை வச்சு? ஒண்ணும் பண்ணது அப்ரைசர் பண்ண ஆரம்பி. அது கிட்ட போகணும்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு அவங்களும் வெளியே வந்துறாங்க. நீங்க எப்படிங்க? நான் உன்னுடைய ரைட் ஐ மூலமா தான் வந்தேன். இப்போ உன்னுடைய லெஃப்ட் ஐல இருக்கிற அந்த யார் டேஷ் ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடுச்சு. அது அடுத்த கட்டத்துக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கும். அதனால இந்த டஞ்சன் கோரையும் உனக்குள்ள செலுத்துறேன். என்னங்க சொல்றீங்க? இப்படி பண்ணா நல்லா இருக்குமா? பண்ணலாமே. டஞ்சன் கோர் கூட ஸ்பிரிட் கூட ஒன்றிணையும் போது என்னோட பவர் வந்து இன்னமும் மெருகேற்றப்படும். உன்னோட கண் பார்வை இன்னும் ஷார்ப் ஆச்சுன்னா உனக்கு தான் அது நல்லது. பெனிஃபிட்ல இவங்க சொல்றது ஒரு வகையில் நான் எனக்கு தான் செய்யுது. பண்ணலான்றே வேணாரியா? ப்ளீஸ் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி ஹீரோக்கும் அதை செட் பண்ணி விட ஏங்க இப்போ நான் லெவலப் பண்ண மாதிரி தெரியுது. ஆமா பாஸ் லெவல் மாஸ்டரே நீ இந்த இடத்துல தோக்கடிச்சிருக்கனால இந்த டஞ்சன் கோரும் உனக்கு கிடைச்சது. இதனாலேயே நீ கண்டிப்பா அதிகப்படியான லெவலப் ஆயிருப்பேன். நீ இப்போ ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடா தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறம் டஞ்சன் விட்டு வெளியே வர கதுவும் சாத்துது. என்ன இது அதுக்குள்ளே சாத்திருச்சு? நீ தான் பாஸ் தோக்கடிச்சிட்டல அவ்வளவுதான். நீ திரும்ப போகலன்னு நினைச்சாலும் அந்த இடத்துல போக முடியாது. காரணம் என்னன்னா அந்த இடத்துல பாதுகாக்கிறதுக்கு எந்த விதமான டஞ்சன் கோரும் கிடையாது. மான்சரும் வரப்போறது கிடையாது. அதனாலேயே யார்டாஷிலோடைய வேர்களுக்கு நீ வந்தப்பவே எனக்கு நல்லாவே தெரியும் இவன் எதிர்பாராத வகையில தான் இப்படி வந்திருப்பானு. இப்ப புரியுதா? தப்பி தவிர இந்த யார்டாஷில் கிட்ட யாராச்சும் வந்தா கூட பிரச்சனை கிடையாது. பட் ஆனா அவங்க இந்த இடத்துல உள்ள நுழைஞ்ச அடுத்த நிமிஷமே நிறைய ஆபத்துகளை சந்திக்க வேண்டிய இருக்கும். அதெல்லாம் எதிர்த்து நிற்கிற ஒருத்தனால மட்டும் தான் இந்த இடத்துல கடைசி வரைக்கும் நிலைச்சிருந்து இந்த இடத்த விட்டு போக முடியும். இதுக்காகவே நான் யூரி இந்த ஒரு ஆபத்தான இடத்துல ரொம்ப காலம்
வாழ வைக்கணும்னு ஆசை கிடையாது. அதனாலதான் அடுத்த கட்டமா அவளை வெளியே கொண்டு வந்தேன். அப்படியா, கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் மாத்திடலாம், வாங்க இந்த விட்டு போகணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்துல கிளம்ப ஒரு வழியா நல்லா வெட்ட வெளிச்சமான இடத்துக்கு வந்துறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் ஹீரோவுக்கு துரோகம் பண்ண அந்த ஜாயிடும் பார்த்தா ஒரு பார்ல வந்து நல்லா சரக்கடிச்சு பேசிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்றது, அந்த பையன் எங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணோம், ஏன் வந்து உண்மையிலே நல்லவ, நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, என்னடா ஆச்சு, அதை நினைச்சு குடிச்சுனே இருந்தா இவ்வளவு என்னடா அது மனசு ரொம்ப கஷ்டப்படும்டா, ஃபீல் பண்ணாத, அவன் அந்த அளவுக்கு தைரியமா உன்னை வச்சு காப்பாத்திருக்கானா, நீ எந்த அளவுக்கு பெருமை பண்ண உயிரோட இருக்கிறதுக்கு, நல்ல வேலை நீ அதிர்ஷ்டம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க சொல்லிட்டு இருக்கேன். இவன் ஒரு பக்கம் மூஞ்சி ரியாக்ஷன் மாறுது. போங்கடா லூசு கம்னாட்டிங்களா, நம்பாருதான் நமக்கு, நானா அவனுக்கு துரோகம் பண்ணிட்டேன், எவனாலையும் இதை கேட்க முடியாது, அந்த முட்டாள் எங்களுக்காக உயிரை விட்டான், அது நல்ல விஷயம் தானே அப்படின்னு அவனும் வருத்தப்பட்டுன்னு ஏன் சேர்த்துட்டான், எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு. யார் சேர்த்துட்டான்னு, ஏன்னு சேர்த்துட்டான், யா அப்ப நான் யாருன்னு சொல்லிட்டு பின்னாடி பாக்க இவன் எப்பறம் இங்க வந்தான்னு சொல்லிட்டு அவன் ஷாக்காவே, எப்பறம் நீ இந்த இடத்துல உயிரோட இருக்க, நீ எதுக்கு சேர்த்துக்கணுமே, அந்த இடத்த விட்டு ஏன்டா இந்த இடத்துக்கு வந்தான்னு சொல்லிட்டு இவன் புலம்பிட்டு இருக்க. கூட இருக்கிற ஆளுங்களாம் டே என்னடா ஆச்சு சாயிடு, இவன் உயிரோட வந்தது உனக்கு பிடிக்கலையான்னு ரொம்ப கோவப்படுற, என்ன ஆச்சு அப்படி ஹீரோ நடந்த விஷயம் எல்லாமே சொல்லிட்டு இருக்கான். இல்லங்க அந்த இடத்துல நான் ஒன்னும் சாகல, பட் ஆனா இவங்க தான் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. ஜாயிடு கூட இருந்த அந்த பொண்ணு வந்து என் மேல பேரலைஸ் அட்டாக் பண்ணி என்ன அந்த மான்ஸ்டர்ஸ் கிட்ட பணைய வச்சு அவங்களுடைய உயிரை அந்த வந்து தற்காத்துக்கானாங்க. இதுல சொல்லுங்க என்னுடைய தப்பு எதுனா இருக்கான், இவன் இந்த இடத்துல உங்களை முட்டாளாக்கிட்டு இருக்கான்னு சொல்ல, இவன் சொல்றதுல உண்மையா, அப்ப இதனால எங்களை ஏமாத்திட்டு இருந்தியா, இவன் ஒரு ஃப்ராடு, இவன் அட்வென்ச்சர்ஸா இருக்கிறதுக்கு நல்ல தகுதி இல்லாதவன் சொல்லிட்டு மொத்த பேரும் போட்டு கலாய்ச்சி அவனை அடிச்சிட்டு இருக்காங்க. வெளியே போடா நாயனு. ஆனா ஹீரோவும் போயிட்டு தடுக்கிறான், ப்ளீஸ் நிறுத்துங்க, நான் தான் இன்னும் உயிரோட இருக்கல, எதுக்காக கோவப்படுறீங்க. ஹீரோவும் இவனை பத்தி யோசிக்கிறான், என்ன இருந்தாலும் ஜாயிடு நான் ஒரு யூஸ்லெஸ்ஸான ஆளா இருந்தாலும் அவன் அந்த டஞ்சன்ல எனக்காக ஒரு வேலை கொடுத்தான், உண்மையிலே என்னுடைய டேலண்ட்டை பார்த்து வேலை கொடுத்த ஒரே ஆளுனா இவன் மட்டும்தான், அதனால இவனை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். இருந்தாலும் இப்போ அவன் எனக்கு துரோகம் பண்ணிதாலும் எனக்காக 2 பேர் காத்துட்டு இருக்காங்க, அவங்கள நான் விட்டு போக மாட்டேன். இரவும் போறதுக்கு முன்னாடி ஜாயிடு நீ பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அவனுக்கு இன்னொரு பக்கம் மூஞ்சி உடஞ்சிருச்சு, என்னடா இந்த பையன் எப்படி சொல்லிட்டு போறானு. மக்கள் இன்னொரு பக்கம் என்னடா இது இந்த அளவுக்கு நல்லவனா இருக்கான், தன்னை கொல்லவனே இவன் இப்படி நன்றி சொல்லிட்டு போறான். தலைஞ்சு இப்படி சொல்லுவாங்க, உண்மையிலே இல்லப்பா ஏன் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டான், நல்லாவே பார்த்தாலே தெரியுது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அது சைடு இருக்க ஜாயிடு இன்னொரு பக்கம் ஃபீலிங் இருக்கேன். கொஞ்ச நாளையே கேபிட்டல் சுத்தி இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாம் கொண்டு ஹீரோ இன்னமும் லெவலில் பார்க்க உதவி பண்றாங்க. காட்டு கூட அதுக்கப்புறம் இவங்க யார்டாசிலோடைய சிஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்காக போயிட்டு இருக்கேன். டேய் இந்த இடத்துல யார்டாசிலோடைய மற்ற சிஸ்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஆமாம்பா அது என்னமோ உண்மைதான், இருந்தாலும் என்ன கொஞ்சம் மன்னிச்சிருங்க, நிறைய நான் டிலே பண்றேன்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற இவரு என்ன மன்னிச்சிருவியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, ஏன்ப்பா இவ்வளவு சீரியஸா பேசுறேன், உண்மையிலே நான் தான் இந்த இடத்துல செல்ஃபிஷா பேசிட்டு இருக்கேன், நம்மளுடைய தேவைக்காக தானே நீங்க எல்லாரும் கூட வரீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் பேசிட்டு இருக்க. திடீர்னு ஒரு அலற சவுண்டு, எந்த சவுண்டு கேட்டுட்டு என்ன ஆச்சுன்னு ஹீரோவும் கேட்க, இன்னொரு பக்கம் அந்த விஷயத்த வந்து நம்ம யூர்சலாவோ தூரத்துல இருந்தே கணிச்சு சொல்றாங்க. அந்த இடத்துல கேரேஜ் ஒண்ணு இருக்கு, கேரேஜ் எல்லாத்தையுமே சுத்தி மாச்சு சட்டை பண்ணி இருக்கு, அப்படியே வாங்க போய் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல சூரிய பக்கம் அந்த இடத்துல கொண்டு போறான். அங்க போயிட்டு கொஞ்ச நேரத்துல ஹீரோ அவனுடைய வேலையை காமிச்சு எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணி போட்டுல அங்க இருக்கிற ஒவ்வொன்றுமே ஏறங்க மான்ஸ்டர்ஸ். இந்த பக்கம் அவங்களுடைய சபார்டினேட்ஸ்க்கு இவங்க 2 பேரும் ஹீலிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் கேரேஜ்ல ஒரு சில பேர் இறந்துறவங்கள போய் பார்க்க எங்க நீங்க நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்ல, அப்ப அந்த பொண்ணு ஹீரோ பார்த்துட்டு ஹீரோ ஒரு பிரின்சஸ் தான் நினைச்சு இவன் தான் என்ன காப்பாத்த வந்து ஹீரோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறான். நான் உன்னை ஃபைனலா கண்டுபிடிக்கிறேன். என்னடி பண்ற ஹீரோவா? பிரதர் இங்க என்ன பிரதர் நடந்துட்டு இருக்கு, இந்த பொண்ணு உங்க ஃப்ரெண்டா இல்ல உங்களுடைய பொண்ணா? எங்கண்ணா நீ என்ன மன்னிச்சிட்டு, நான் ஒன்னும் அவளுடைய பிரதர் கிடையாது, என்னோட பேர் தான் ஜாஸ்பர், நான் இந்த மெர்ச்சன்ட் கில்டோடைய ஹெட், இந்த பர்சன் தான் கைட்டா நேகா கண்ட்ரியோடைய 3rd பிரின்சஸ், நீங்க அப்ப காப்பாத்துனது ரொம்ப நன்றி. ஹீரோ பரவாயில்லைங்க, உண்மையிலேயே நீங்க சொல்ல போனா யூரிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், அவங்க தான் நிறைய உங்களுடைய சபார்டினேட்ஸ் கூட ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அப்படியா, சரி ஓகே ரொம்ப நன்றி யூரி, உண்மையிலேயே நீங்க வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. அதுக்கு மட்டும் இல்லாம நான் முக்கியமான ஒருத்தனை கண்டுபிடிச்சு ஃபார்முலா பேசலாமா? என்ன இதுக்கப்புறம் நீங்க கிளடியானே சொல்லுங்க, பிரின்சஸ் எல்லாம் தேவையில்ல, நல்லா புரிஞ்சுது. சரி ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிஞ்சிச்சுல, வாங்க குஜால் பண்ணுவோமான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போக ஹீரோ ஆனால் அம்பால போயிட்டு தடுக்கிறான். இந்த மாதிரி பண்ணாத, என்னாச்சு? ஏன்னா நான் வந்து என்னுடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்ல, என்னது ஒய்ஃபா சொல்லி ஹீரோ ஒன்று பக்கம் பிதிருது. ஒரு பிரச்சனையும் இல்ல, நானும் உனக்கு செகண்ட் ஒய்ஃபா மாறிடுறேன். நீ கேள்விப்பட்டதில்லையா, ஒரு ஹஸ்பண்டுக்கு பல ஒய்ஃப்ஸ் இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. யார் சொன்னா? சட்டத்துல ஒருத்தனுக்கு ஒருத்தி தானே ஓட்டுருக்கு. எந்த காலகட்டத்தில் இருக்க, அதெல்லாம் வேற யுகத்தில் தான் நடக்கும். இப்ப நம்ம இருக்கிறது வேற காலகட்டம், ஆனா கணக்கு கிடையாது. நீ இந்த எச்சி ஹேரம் எல்லாம் கேள்விப்படுது சின்ன பண்ணா நீ என்னது நார்மலான விஷயமா? உன்னை பக்கம் இவங்க 2 பேரும் திட்டு மொழி முடிச்சிட்டு இருக்காங்க. என்ன பண்றது, என்னடா எங்க ஃப்ரெண்ட் எல்லாம் கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கேன். ஜாஸ்பர் திடீர்னு வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும். யங் மேன், என்னப்பா ஜாஸ்பர், நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? என்னடா சொல்ற, நீ வேற எப்படி பேசுற? என்னது என்ன பேசுறேன்? சரி நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் வந்து இந்த சில்வர் ஃபெனிக் ட்ரேடிங் கம்பெனியோடைய கில்டு லீடர். என்னது சில்வர் ஃபெனிக் கம்பெனியா? இந்த கண்ட்ரில நிறைய இடத்துல அவங்க தான் வெப்பன்ஸ் எல்லாம் சப்ளை பண்றாங்க. முக்கியமா சொல்ல போனா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவங்க தான் நிறைய வித்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பரவாயில்லையா, உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு நல்லா போச்சு. அப்புறம் பார்த்தா அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே கீழே வந்து காமிக்க, ஸ்டோரேஜ் ரூம்ல பார்த்தா அவ்வளவு இருக்கு. என்ன இது ஜுவல்ஸா? இது என்னுடைய டியூட்டி. அது மட்டும் இல்லாம இந்த கலெக்ஷன்ஸ்ல முக்கியமானது ஸ்பிரிட் ஐ, அது உங்களுடைய கண்ணில் தான் இருக்கு. அந்த ஸ்பிரிட் கோர், நான் சொல்ல சரிதானே? ஸ்பிரிட் கோர் வந்து யார்டாஷிலோடைய பவர் சோர்ஸ்ல இருந்து உருவானது. அது போல உங்களுக்கு அந்த லெஜெண்ட் பத்தி தெரியுமா? லெஜெண்டா? யார்டாஷில் இந்த இடத்தை விட்டு மறைஞ்சிருச்சுன்னா ஒன்ஸ், அதுக்கப்புறம் கிளிமட்டி ஆஃப் தி டீமன் கிங் மெக்டோரன் இந்த உலகத்தை அழிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கான முழு பவர்ஸ் எல்லாருமே இந்த யார்டாஷில தான் இருக்கு. எப்போ அந்த ஸ்பிரிட் கோர் வந்து இந்த இடத்தை விட்டு மறைதோ, கூட யார்டாஷிலும் மறைஞ்சிடும்ல. இது மெக்டோரன் டீமன் கிங்கா? அப்பனா கண்டிப்பா இந்த சர்ஃபேஸை விட்டு யார்டாஷில் மறையக்கூடாது. அது இருக்கிறவருக்கு தான் டீமன் கிங்க சேல் பண்ணி வச்சிருக்கு. அதுக்காக தான் இந்த இடத்துல முழுமையா நாங்க தேடிந்தோம் அந்த ஸ்பிரிட் கோட. பட் ஆனா அது எங்களுக்கு கிடைச்சிருச்சு. நீங்க அதை பத்தி என்ன சொல்றீங்க? அதனாலதான் என்ன பண்ணுங்க, அவங்க கூட நான் இணைஞ்சிட்டேன்னா வேற லெவலான பவர்ஸ் எல்லாம் கிடைக்கும். ரொம்ப க்ளோஸா இருக்கான், பைத்தியம் மறுபடும். ஆனா ஒரு தடவை கூப்பிட்டு அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. டேய் எது வந்தாலும் பிளான் பண்ணி யோசிச்சு அவன் கொடுக்குற ஆஃபர் நல்லதா கெட்டதா
கெட்டதா நீ பண்ணாமே நீ பாணியாட கூடமா பேசுற போற என்ன பிளான் நான் டிக்ளைன் பண்ணிட்டா முட்டாள் மாதிரி யோசிக்காத இந்த மாதிரியான டைம்ல நம்ம அவன் வேற நிறைய வருஷமா அந்த ஸ்பிரிட் கூட தேடி வந்திருக்கான் அதனால அந்த யாக்டாசிலோடைய முழு விவரத்தையும் அவனுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் அவன் கூட நீ மேரி பண்றது மட்டும் இல்லாம நல்லாவும் வாழலாம் கூடவே இன்ஃபர்மேஷனும் நிறைய தெரிஞ்சுக்கலாம் இந்த சான்ஸ் வித்துற கூடாதோ என்ன இவங்க மாமியார் மாதிரி பேசுறாங்க ஆனா ஈரவும் ஆனா மேரேஜ் கொஞ்சம் கஷ்டம் தான் வேணா இந்த இடத்துல நாங்க ஃப்ரெண்ட்ஸா வேணா தங்குறோம் அப்புறம் உங்க விருப்பம் அப்புறம் இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல தங்குறீங்கன்னா அவங்க கூட நான் ஜாலியா இருப்பேன் குஜால் தான் நாங்க கூட சேர்ந்து போல ஈரவும் ஜாஸ்பர் உனக்கு அந்த ஸ்பிரிட் கோரை பத்தி வேற எதனா இன்ஃபர்மேஷன் தெரியுமா அதாவது அதர் ஸ்பிரிட் கோரை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப டேஞ்சரஸான ஏரியால இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உனக்கு விருப்பம் தான் அதை என் கூட ஷேர் பண்ணிக்கோ அதாவது நம்ம வேணா அடுத்த ஸ்பிரிட் கோரை போய் கண்டுபிடிப்போம் அனுதரா ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க தயாராக ஜாய்டவுன் ஒரு பக்கம் காட்டுக்குள்ள தனியா நடந்து போயிட்டு இருக்க வேற ஒரு பொண்ணும் வித்தியாசமா இருக்க பார்க்கவே அவளையும் காமிச்சு அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி சொல்லுங்க மறக்காம இந்த வீடியோ இருக்க பிடிச்சவங்க பிடிச்சிருந்தா லைக் அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகானை ஆல் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போற அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் வழக்கமான இந்த எபிசோட வேலை ரொம்ப முடிஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பார்த்துருப்பீங்க நம்ம பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல ஃபயர் அமைச்சு போடுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் முடிஞ்சளவுக்கு ரீசன் ஏன்னு தெரிஞ்சிருக்கோம் இந்த வீடியோ ஏன் இந்த இடத்துல வருதுன்னு மேபி இதுக்கப்புறம் கண்டினியூவா இதுல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முடிஞ்சளவுக்கு வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க சரிங்க சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுமா